my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going up. Hello friends, welcome back to our channel Nellai Couples. நம்மளோட ஆல் இண்டியா டூரில் நம்ம கர்நாடகா தாண்டினதுலேருந்து எந்த விதமான ஹோட்டலையுமே அதிகமாக பார்க்கல. அப்போ தான் இந்த ஹோட்டல் பார்த்தோம். சரி, காலையில் தான் எல்லாருமே நல்லா பசியாக இருந்தோம். என்ன பசி இருக்க பசிக்கு என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்தா ஹோட்டலாக கல்யாண மண்டபமானு தெரியல, அவ்வளோக்குள்ளே பெருசாக இருந்தது ஹோட்டலே. நம்ம ஏரியா ஹோட்டலெல்லாம் சேர் வச்சு தான் சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஃபுல்லாகவே கட்டில், அதுவும் நம்ம பழைய காலத்தில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒயர் கட்டிலில் சூப்பராக நடுவில் ஒரு பலகெல்லாம் போட்டு இந்த சைடு ஒருத்தங்க அந்த சைடு ஒருத்தங்க லவர்ஸும் சாப்பிடலாம், அதே போல் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிடலாம். அந்த மாதிரி என்ன ஒரு தாட் ப்ராசஸ், என்ன ஒரு தொலைதூர நோக்கு பார்வை சிந்தனை, உண்மையிலே கிரேட். நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில் கர்நாடகா தாண்டி நாங்கள் வந்ததுல இருந்து எல்லா இடத்த பார்த்தாலுமே ஏதோ நம்ம ஊரெல்லாம் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்குது. 1 இல்லை 2 இல்லை நிறைய கட்டில் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேர்ஸ் டேபிள் அந்த மாதிரியும் இருந்தது ஒரு செட்டு ஃபுல்லாக. இங்கே உள்ள ஏர் கூலர் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்களே ஓனாக செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டேபிள் ஃபேன் வச்சு அதை சுற்றி ஃபுல்லாகவே கவர் பண்ணி அதில் வைக்கோல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இந்த ஏரியா கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தி, அதுக்கு இது நல்லா கூலிங்காக அழகாக இதமாக இருந்தது. நம்ம ஏரியா மாதிரி இல்லாமல் இங்கே வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஹோட்டலுக்குள்ளே உள்ளவே அலோவ் பண்ணாங்க. அவங்களோட சமையல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம உள்ளே வரும்போதே வெல்கம் கொடுக்குற மாதிரி பேனெல்லாம் அப்படி தீயில அப்படி எரியுது. இங்கே உள்ள ஏரியாக்களில் ஃபுல்லாகவே சாட் மசாலா கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த ஏரியாக்களெல்லாம் நமக்கு கிடைக்கிறதே சன்னா மசாலா, எக் மசாலா, அதுவும் சப்பாத்தி தான் கிடைக்கும். மற்றபடிக்கு சாப்பாடு கிடைச்சாலுமே பொடி அரிசியில் என்ன சொல்ல நம்ம ரேஷன் அரிசி பொங்கி சாப்பிடுவாங்கல்ல அந்த மாதிரி அரிசி தான் கிடைக்கும். நாங்கள் சப்பாத்திக்கு எக்கரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த எக்கரி தான் அந்த அண்ணா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ரெடிமேடாகவே நிறைய குழம்பு மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே ஊற்றி அதில் தான் பண்ணாங்க. நம்ம ஏரியாவில் காளான்லாம் வாங்குவோம்ல, அந்த காளான்லாம் ரெடி பண்ணும்போது ஒரு குழம்பு ஆல்ரெடி இருக்கும், அதை எடுத்து ஊற்றி அப்படியே தருவாங்கள்ல அந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் என்னெல்லாமோ தாளிசம்லாம் பண்ணி அந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க. என்ன சாஸ் ஊற்றுறாங்க, உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல், அதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. முழுசாக அவிச்ச முட்டையை அப்படியே உள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. இந்த கிரேவி கூட நம்ம பண்ணுற மாதிரி தான் ஏறக்குறைய பண்ணுறாங்க, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். பட் ரொட்டி சப்பாத்தி அதெல்லாம் ரொம்ப ரெண்டுமே ஒன்று தான் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ரொட்டி சப்பாத்தி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்குள்ளே மாவை தனியாக உருட்டி எடுத்து நம்மளாம் உருட்டுவோம், அவங்க உருட்ட மாட்டுக்காங்க, கையை வச்சு அப்படி தப்பி எடுத்துக்கிறாங்க. கையை வச்சு இப்படி மாற்றி மாற்றி எடுக்கும்போதே அது அவ்வளோ ரவுண்டாக அழகாக வந்துடுது. ரொட்டி அப்படியே கையை வச்சு தட்டி ஒரு துணி மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வச்சு அப்படியே அடுப்புக்குள்ளே வச்சு எடுத்துடுறாங்க. அது பேர் கூட தந்தூரி ரொட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண எக்கரியும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே சூப்பரான சுட சுட தந்தூரி ரொட்டியும் கூட ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் போகிற வயசில் உள்ள இந்த பசங்க வேலை செய்கிறத பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இங்கே நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் பசங்க வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி இங்கே உள்ள ஏரியாக்கள்லாம் ஃபஸ்ட்டு பிளேட் வச்ச உடனே பல்லாரி மிளகா இந்த மாதிரி கொண்டு வைக்கிறாங்க. இன்றைக்கி இஞ்சி பேஸ்ட்டும் சேர்ந்து வச்சுருக்காங்க. இங்கே உள்ள கிரேவி ஐட்டங்கள்லேயே சன்னா மசாலா பார்க்கறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் நல்லா காரமாக சூப்பராக இருந்தது. இந்த ஏரியாக்களில் சாப்பாடு நல்லா காரமாக கிடச்சிது. ரொம்பவே என்ன சொல்ல, சப்பாத்தி கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தந்தூரி ரொட்டி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருந்தது, பார்க்க தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யாருக்கும் ஒருத்தர் பராமரிக்க எப்படி டேஸ்டாக இருக்கா? கடைசியாக சாப்பாடு வாங்கினோம், சாவல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதோட நேம். அங்கே
அது வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஆனால் பொடி அரிசி கொஞ்சம் என்ன எப்படி இருந்ததுன்னா ஒரு நேற்று முந்தானத்து வேக வச்ச அரிசி இன்றைக்கி கொண்டு கொடுக்குற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்க ஏரியாவில் அது யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்களா இருக்கலாம். அங்கே உள்ளவங்க கட்டிலில் தான் வந்து உட்காந்து கூட சாப்பிட்டாங்க. நம்ம இப்படி உட்காந்து சாப்பிட்றதுல கூட நிறைய பெனிஃபிட் இருக்குது. சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இங்கே அந்த மாதிரி சாப்பிட்றதுனால அது கூட நமக்கு ஹெல்த்தி தான். நாங்களும் லாஸ்ட்டாக இதுலேயும் உட்காந்து சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு புதுவிதமாக சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்ததும். ஹோட்டலில் உள்ள எல்லாமே சொல்லியாச்சு. எல்லாத்தோட ரேட் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒரு ரொட்டியோட ரேட் வந்து 15 ரூபா. நாங்கள் வந்து 7 ரொட்டி மொத்தம் வாங்கியிருந்தோம். சன்னா மசாலா வந்து ஒன்று 100 ரூபா, முட்டை மசாலாவும் அதே மாதிரி 100 ரூபா தான். அதுக்கப்புறம் அந்த சாவல் சோறு அது ஒரு 100 ரூபா. எங்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தம் 750 ரூபா வந்துச்சு. பிளேஸ் நேம் நம்ம தமிழ்நாட்டில் விதவிதமாக ஹோட்டல் பார்த்தாலும் இந்த ஹோட்டல் எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் நம்ம தமிழ்நாடு ரொம்பவே வளர்ச்சியில் இப்போ இவங்களை விடலாம் ரொம்ப மேலாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.